நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்சம் பொறுத்துக்க. டாக்டர் தான் பிஸ்கட் தெரப்பி செய்ய சொல்லிருக்காங்கல்ல. பொறுத்துக்க ராசா, இல்ல சரியா போயிடும். கண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்க ராசா. கொஞ்சம் இரு சாமி, கொஞ்சம் பொறுத்துக்க சாமி. இரு சரியா போயிடும். இரு கண்ணு, இரு அப்படிதான். அதேதான். எப்படி வழுவுருவ? என் சிங்க குட்டிக்கு ஒண்ணு ஆகாது. இன்னும் ஒரு வாரத்துல டானியா புள்ள எந்திரிச்சு நடக்குது பாரு. ஏண்டா சரவணா, உனக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல? என்னத்த நீங்க உடனே பாட்டிட்டு சொல்லுவீங்க? பாட்டி உலகத்துக்கே சொல்லும். எல்லாரும் ஓடி வந்து என் கால் பக்கத்திலே உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வைப்பீங்க. இதுனா தேவையா? அதான் என் பாட்டியை தவிர்த்து யார்ட்டையும் சொல்ல. ஆமா, நான் வரும்போது எல்லாரும் பேய் அடைஞ்ச மாதிரி பாத்தீங்களே, என்ன விஷயத்த? ஒரு வாரம் கழிச்சு வரனே, எல்லாரும் ஓடி வந்து என்னை வரவேற்பீங்கன்னு நினைச்சேன். கடைசியில் ஒரு வான் கூட கூப்பிடல. ஏத்த அப்படி பண்ணீங்க? அது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் கதை சரவணா. இப்ப வேணாம், நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். அப்போ பெருசா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அப்படிதானே? ரொம்ப பெருசாவே நடந்திருக்கு சரவணா. அது சரி. எங்க அவன்? ஆளே காணோம். யார கேக்குற? அதான் அந்த ஓட்டேன். ஏதோ அவசர வேலையா அவன் ஊர் வரைக்கும் போயிருக்கான். திரும்ப வருவான், கவலைப்படாத. அவன் மட்டும் வரட்டும், வச்சுக்கிறேன். பாட்டி என்ன பாட்டி பண்ற? ஓ, இந்த காஃபி. ஹாய். அப்பதா குடி. சரவண காப்பி எடுத்துட்டு வரலையா? ஆமா, நீங்க வரீங்க நாங்க என்ன கனவா கண்டோம்? பால் அவ்வளவுதான் இருந்துச்சு. எப்படி அவ இந்த சிலுப்புறா? உன் பேத்தி தெரியுது. சரவண அண்ணே கூட இந்த காப்பியே. தேங்க்ஸ். பரவாயில்ல பாட்டி, நான் டீ காஃபின்னு சாப்பிடக்கூடாது. மறந்துட்டியா? நான் பத்தியத்துல இருக்கேன். நான் சாப்பிடுறேன். நீ எதுல இருந்தா எனக்கு என்னடா? சௌந்தர்யா ஆதோ வரேங்க. மீனாட்சி, இந்த மிளகாய் மல்லியும் காய வச்சிரு, நாளைக்கு மிளகா பொடி அரைக்கணும். ஐயோ, என்னால முடியாதுமா. ஏய், என்னடி அப்பா கூப்பிடுறாரு, அப்புறம் கோச்சுக்குவாரு. நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். வெயில் போறதுக்குள்ள காய வச்சிரு. அம்மா பை. என்னதா மச நின்னுட்டு இருக்கவ? காயப்படதா? பொம்பளை புள்ள இதுக்கெல்லாம் சங்கடப்பட்டா எப்படி? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். உனக்கு தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும், நீ காயப்படு. பாட்டினா பாட்டி சும்மா அப்படிதான் பேசுவா. ஹலோ, என்ன திமிரா? என்ன மீனாட்சி? இப்ப எதுக்கு என்ன பாத்துட்டு வா வான்னு கை காட்டுறீங்க? ஐயோ, இது மீனாட்சி, சரவண ஒண்ணும் உன்னை பார்த்து வா வான்னு கூப்பிடல. அது பிஸ்கட் தெரப்பி, தெரிஞ்சுக்க. எஸ் மீனாட்சி, அது பிசியோதெரபி. அதுதான் பாட்டி அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் எக்ஸசைஸ். அத நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. பாட்டி 2 ஹாய் 3. என்னதா அப்படி பாக்குறவ? இதுவும் பிஸ்கட் தெரப்பி தான். தெரியுதுல்ல, உன் ஜோலிய பாரு. அப்பத்தா ரொம்பத்தான். சரி. அப்பத்தா, என்னையா எண்ணெய் வச்சு தேய்ச்சி விடுறியா? அதனால என்ன? நீ உட்கார சாமி. இதை விட எனக்கு என்ன வேற ஜோலி இருக்கு? உட்காரியா? பாத்து என்னையா அப்படி கஷ்டப்படுற? இரு பாத்து. ஐயா புள்ள ரொம்ப தள்ளாடுது. அட உச்சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு. இது அப்ப சொல்லி தந்ததில்ல, பாட்ட சொல்லி தந்ததில்ல நேத்து. தாங்க முடியல. பாட்டி, இந்த வயசுலயும் சிச்சுவேஷன் சாங் சூப்பரா பிடிக்கிற. என்னையா பாட்டி வலிக்குது? பாட்டி வலிக்குது. ரசா இப்படி கத்துற? என்னன்னு தெரியல பாட்டி, ரொம்ப வலிக்குது. யார் ரசா வலிக்குது? தெரியல பாட்டி. இதெல்லாம் ஒரு கையாது சொர சொரன்னு இருக்கு.
சாஃப்டான கையில மசாஜ் பண்ணா சூப்பரா இருக்கும். ஆனா உன் கை ரொம்ப மொரமொரன்னு இருக்கு. அதான் வலிக்குது. ஆமா ராசா, அந்த காலத்துல களத்து மேட்ல வேலை செஞ்ச கை இல்ல, அதான் கையெல்லாம் காப்பு காய்ச்சி போய் கிடக்கு. உன் கையில மசாஜ் வேணாம் பாட்டி. பரவாயில்ல பாட்டி, நானே தேய்ச்சுக்கிறேன். சொல்லு சொல்லு. அது எப்படி ராசா நீயே தேய்ச்சிக்க முடியும்? சொல்லு பாட்டி. சரி சரி, மீனாட்சி தேய்க்க சொல்லவா? மீனாட்சி வா தாயே, வந்து சரவணனுக்கு மருந்து போட்டு விடு. இந்த பாரு, என்னாலாம் முடியாது. ஐயே சொல்லு என்னது அது? ஒரு ஒத்தாசுக்கு தர கூப்பிட வந்து தேயி. மருந்து போட்டு விட்டா உனக்கு தப்பு இல்லாதா? வா. வேணா பார்த்தா கொல்ல போற பாரு உன்னை. ப்ளீஸ் மீனாட்சி, இட்ஸ் a மெடிக்கல் ஹெல்ப் தானே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இருடா, என்னை ஏமாத்தினதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு உன்னை பழி வாங்குறேன். வர்றேன். கைடு பாட்டி. அப்பா கொண்டாந்த என்னைய. இந்தா இந்தா, இப்படி வந்து உட்காரு. சரவணா கொடுத்து வச்சோண்டா நீ. என்ன தைக்கணுமா? இரு. எதுவா? ஐயோ மீனாட்சி, லைட்டா எரியுது மீனாட்சி. ஏயா மருந்து என்ன எரியுதானே செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கையா. மீனாட்சி மருந்து தேய்ச்சா வலிக்குதானே செய்யும். ஒரு பாட்டு பாடவா? தாளத்துல குளிச்சது போல் குளு குளுன்னு இருக்குதா? சரியா பாடுகிறே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சக்தி அன்பரசு மகளை காதலிக்கிறான் தம்பி. எம்புட்டு தைரியம் இருந்த அன்பரசு பொண்ணு நம்ம வீட்டுக்கு திருட்டுத்தனமா வந்து சக்தியை பத்தி விசாரிச்சுட்டு போயிருப்பா. சரணம் கிட்ட இதை எப்படி சொல்றது? ஏய் குட் மார்னிங் மச்சி. டேய் என்னடா காலையில இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? அது சரியா தூக்கம் வரல, அதான் காலையிலே எந்திரிச்சிட்டேன். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. எக்ஸசைஸ்னா பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஸ்டிக் இல்லாம நடந்துட்டு இருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லா நேரத்திலும் ஸ்டிக் வச்சு நடக்கணும்னு அவசியம் இல்ல. எப்ப பெயின் இருக்கோ அப்ப யூஸ் பண்ண போதும். அப்புறம் சரவணா. என்ன மச்சி சரவணான்னு சொல்ற? மாப்பிள்ளன்னு சொல்ல மாட்டியா? ஏய் என்னடா புதுசா அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மாதான். என்னன்னு தெரியல, உங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நானும் வந்ததுலேருந்து கவனிச்சுட்டு தானே இருக்கேன். நீங்க எல்லாரும் ஏதோ முகம் தெரியாத புது மனுஷன்ட்ட நடக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துட்டு இருக்கீங்க. சார் என்னன்னா என் முகத்தை நேர்லயே பார்க்க மாட்டாரு. மேடம் ஏதோ யோசனையில இருக்காங்க. மீனாட்சி கேட்கவே வேணாம், கண்ணிலே எரிக்கிற மாதிரி பாக்குறா. இப்போ நீ என்னன்னா மாப்பிள்ளன்னு கூப்பிட மாட்ற, ரொம்ப ஃபார்மலா பிஹேவ் பண்ற. டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? என் மேல எதுவும் கோவத்துல இருக்கீங்களா? நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா எல்லாரும் என் மேல செம கோவத்துல இருக்கீங்க, அப்படிதானே? டேய் என் மேல என்ன கோவம்? ஒரு வாரம் போன் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரையும் தேட விட்டேனே, அதான் கோவமா? அது இல்ல மாப்பிள்ள. அப்புறம் வேற என்னடா? என் மேல கோவப்பட வேற எந்த மேட்டரும் இல்லையே. அது சொல்லுடா, ஏன் தயங்குற? மாப்பிள்ள நீ வந்த உடனே இதை உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன்டா. ஆனால் எப்படி பேசுறதுன்னு தான் தெரியல. அதனால தான் ராத்திரி கூட லேட்டாக வந்து படுத்தேன். என்ன பேசணும்? ஏதாவது சீரியஸான மேட்டரா? என்னடா? ஆமாம் மாப்பிள்ள, விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான். ஐயோ, ஒருவேளை நம்ம மீனாட்சி லவ் பண்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சோ? சாச்சா, அப்படி இருந்தா மாமா நம்மளை வீட்லயே சேர்த்துக்க மாட்டாரே. நீ வரத்துக்கு முன்னாடி அப்பா உன்னை ஊருக்குள்ளேயே இனி விடக்கூடாதுன்ட்டு அந்த அளவுக்கு கோவமா இருந்தாரா? ஆஹா, அப்ப லவ் மேட்டர் தான் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அத்தை கூட இந்த மேட்டர் நம்மகிட்ட சொல்லியே. ஆனா நீ நடக்க முடியாத நிலையில வந்ததுனால தான் அப்பா உங்ககிட்ட கோவப்படாம பொறுமையா நடந்துட்டாரு. சரி, என் மேல கோவப்படுற அளவுக்கு என்ன மேட்டர் மச்சி?
எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அன்பரசு வீட்டு செவரு ஏறி குச்ச விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுடா. மச்சி என்னடா சொல்ற? ஆமா சரவணா, அப்பாக்கு அன்பரசுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுடா. ஐயோ. அப்போ உன் லவ் விஷயம் அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா? இல்ல. அது தெரியலையா? அப்போ எல்லாரும் வேற என்ன நினைக்கிறாங்க? அது சக்தி அன்பரசு மகளை காதலிக்கிறான் தம்பி. எம்புட்டு தைரியம் இருந்தா அன்பரசு பொண்ணு நம்ம வீட்டுக்கு திருட்டுத்தனமா வந்து சக்தியை பத்தி விசாரிச்சுட்டு போயிருப்பா. ஆனா மறுபடியும் ஊருக்குள்ள வந்து என் காதல் புனிதமானது, அவளை என்னால மறக்க முடியாதுன்னு சொன்னா அவனையும் கொன்னுட்டு என் மகளையும் வெட்டி சாட்சி போடுவேன். சௌந்தர்யா, என்னங்க? நீ அருணாச்சலத்துக்கு போன் பண்ணி அவன் இனிமே இந்த ஊருக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லிடு. அவன் என் உயிரை காப்பாத்துற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அன்பரசு கிட்ட கையை கட்டி கூனி குறுகி நின்னு பேசிட்டு வந்திருக்கேன். உடல் ரீதியா அவன் இன்னும் பூரண குணமாகிற வரைக்கும் நாம அவனை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால அவன் அன்பரசு மகளை காதலிக்கிறது சம்பந்தமா நீங்க யாரும் அவங்கிட்ட பேச வேண்டாம். எல்லாரும் இப்போ நீதான் ஐஸ்வர்யாவை என்னால எதுவும் பண்ண முடியல மாப்ள. எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டுமே. இப்போதைக்கு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சா அது கண்டிப்பா என் காதலுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் மாப்ள. சரி, இந்த விஷயம் வீட்ல யாருக்குன்னா தெரியும்? எல்லாருக்குமே தெரியும்டா. மீனாட்சிக்கு? தெரியும். எங்க அம்மாக்கு மட்டும் நான் தான் ஐஸ்வர்யா லவ் பண்றேன்ற உண்மை தெரியும்டா. சரவணா, என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன மச்சி? இந்த விஷயம் கவலைப்படாத மச்சி, என்னால உன் காதலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படியே நினைக்கட்டும். சாரிடா. டேய், இப்ப எதுக்கு சாரி நான் கேட்டுக்கிட்டு விடு. இன்னொரு விஷயம். என்ன? மீனாட்சி உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு தெரியும். அவ இதை பத்தி உங்ககிட்ட பேசினா கூட உண்மையை சொல்லிடாத மாப்ள. அவ எங்க அப்பாவோட பயங்கரமான அபிமானி. உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட உடனே சொல்லிடுவா. அதுவும் என் விஷயம்னா கேட்கவே வேண்டாம், முத வேலையா பத்த வச்சிருவா மாப்ள. கவலைப்படாத மச்சி, இதை நான் யார்கிட்டயும் மூச்சே விட மாட்டேன். தேங்க்ஸ் மாப்ள. மீனாட்சி, இதனால என் மேல கோவமா இருக்கியா? நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்ன மாப்ள யோசிக்கிற? ஒண்ணு இல்லடா. சரி, நான் கீழே போறேன். டேய், என்னடாச்சு? பாத்துடா. என்னன்னு தெரியல, திடீர்னு நடக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டிக் யூஸ் பண்ண சரியாயிடும். சரி வா, நான் கூட்டு போறேன். ஏய் பரவாயில்லடா. வாடா. பாத்து மெதுவா மெதுவா. ஹாய் மீனாட்சி. வழக்கம் போல அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஹலோ, நாளைக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க போறேன்னு உங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிருங்க. ஒன்னும் தேவையில்ல சார். ஏன் தேவையில்ல? நீங்க இது வரைக்கும் கத்து கொடுத்த பாடமே போதுங்க. அதுலயே என் மனசு அப்படியே நிறைஞ்சு போய் சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் பாடம் கத்து தரணும்னா அதை இந்த மீனாட்சியால தாங்கிக்க முடியாது, விட்டுருங்க. ஏன் மீனாட்சி, ஏன் இப்படின்னா பேசுற? ஆமால, நான் ஏன் அப்படி எல்லாம் பேசுறேன்? நியாயமா பார்த்தா நான் பேசக்கூடாது, பேசவே கூடாது. ஏன் இப்படி இன்சல்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிற? தெரியுதுல, நான் இன்சல்ட் பண்றேன்னு நல்லா தெரியுதுல, அப்புறம் ஏன் பேசுறீங்க? உங்களை பார்க்கவோ பேசவோ பிடிக்கவே இல்லை.
முடிஞ்சா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்க வீட்டை விட்டு போயிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சௌந்தர்யா, ஆ செல்போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வா. வரேங்க. எப்படி சார் இருக்கீங்க? என்ன தம்பி? இல்ல பார்த்து ஒரு வாரம் ஆச்சே, அதான் கேட்டேன். நான் இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் தம்பி. ஆனா இதுக்கப்புறம் நல்லா இருக்கிறது எல்லாரோட கையில தான் இருக்கு. இந்தாங்க. கொடுங்க. சாப்பிட வரீங்களா? சாப்பிட என்னமா இருக்கு? தோசை தாங்க. சரி, சட்டுன்னு ஒரு 3 தோசை சீக்கிரம் சுடு. மேடம், ஆ எனக்கும் தோசை கொடுக்குறீங்களா? நானும் சாரோட உட்காந்து சாப்பிட்றேன். சரிப்பா. சௌந்தர்யா, ஆ சொல்லுங்க. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் அர்ஜென்ட்டா பால் பண்ண வரைக்கும் போக வேண்டியிருக்கு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ என்னங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க, சட்டுன்னு ரெடி பண்ணிடுறேன். வேண்டாம்மா, சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். தம்பி சார், கொஞ்ச நாளைக்கு படம் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு வெளியில எங்கேயும் போக வேண்டாம். எல்லாம் எடுத்த வரைக்கும் போதும். உடம்பு சரியாகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே ரெஸ்ட் எடுங்க. சரி சார். நான் வரேன் சௌந்தர்யா. எதுக்கு அத்தை பாலூறீங்க? உனக்கு ஏண்டா இந்த நிலைமை சரவணா? அத்தை, இப்ப என்ன ஆகி போச்சுன்னு இப்படி பேசுறீங்க? 2 நாள் முன்னாடி வரைக்கும் எல்லாரும் உன்னை தலையில வச்சு கொண்டாடினாங்க. சரவணா சரவணான்னு தாங்குனாங்க. ஆனா இன்னைக்கு அத்தை, இப்ப என்ன ஆச்சு? மாமாவும் மீனாட்சியும் நான் ஏதோ தப்பு பண்றேன்னு நினைச்சிட்டு என் மேல வருத்தத்திலையும் கோவத்திலையும் இருக்காங்க. உங்களுக்கு எனக்கு நான் தப்பே பண்ணேன்னு தெரிய வருதோ அன்னைக்கு என்னோட அவங்க தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. விடுங்க அத்தை. இந்த பழியும் கஷ்டமும் இந்த வலியும் யாருக்காக தாங்கியிருக்கேன்? என் மச்சானுக்காக தானே. வைதி லைஃப்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அத்தை. இந்த பழியை நான் சுமந்தான் ஆகணும். இப்ப என் கூட கோச்சிட்டு போனது யார் அத்தை? என் சொந்த தாய் மாமாவும் என் மீனாட்சியும் அத்தை. அவங்களுக்கு என் மேல கோவப்பட உரிமை இல்லையா? ஃப்ரீயா விடுங்க அத்தை, பாத்துக்கலாம். எங்கேயோ கனடால இருந்து புறப்பட்டு பிரிஞ்ச குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறேன்னு இங்க வந்தேன். வந்த இடத்துல உசுருக்கே ஆபத்து வந்து வெட்டுப்பட்டு கடந்த. இன்னைக்கு அதுலயும் ஒரு கை கால் பேரலைஸ்னு சொல்லி இந்த நிலைமையில இருக்க. போதா குறைக்கு பண்ணாத தப்புக்கு பழியையும் பகையையும் சம்பாரிச்சுக்கிட்டு நிக்கிற. இந்த குடும்பத்துக்காக நீ இன்னும் என்னென்ன துன்பத்தை அனுபவிக்க போறியோன்னு தெரியல சரவணா. ஏன் அத்தை துன்பத்தை மட்டும் பாக்குறீங்க? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் அத்தை மாமாவை பார்த்திருக்கேன். என் மீனாட்சியோட காதல் எனக்கு கிடைச்சிருக்கு. என் மச்சான் வைத்தியோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்கு. சொல்லப்போனா எனக்கு இதனால நிறைய இன்பம் தான் அத்தை. நீ உங்க அப்பன மாதிரியேடா. உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. சரி வாடா சாப்பிடலாம். கை கால் கழுவிட்டு வா. ம். கல்ல போட்டு விளாண்டுட்டு இருக்கேன். நேரம் போலியா மாப்பிளைக்கு? ஏ மாப்பிள கிளம்புங்கடா. நீ வேணா போடா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். டேய், இன்னும் எவ்வளவு நேரம் தான்டா இப்படியே குளத்துக்கிட்ட குழம்பி போய் உட்காந்துட்டு இருப்ப? வேற என்ன பண்ண சொல்ற? இந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இப்போ என் வாழ்க்கை ஆகி போச்சு. எதுக்குமே சம்மந்தம் இல்லாத சரவணனை எல்லாருமே சந்தேகப்படுறாங்கடா. என் அப்பா சரவணை லவ் பண்றான்னு நினைக்கிறதுக்கே அந்த தவு தவுறாரு. அது சரவணன் இல்லை, நான் தான் தெரிஞ்சா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாரு. அந்த சைடு பார்த்தா என் மகளை எவனுமே லவ் பண்ணக்கூடாதுன்னு குதிக்கிற அன்பரசு.
அழுதுட்டே இருக்கிற என் ஐஸ்வர்யா. என் டக்ளஸ், நான்லாம் எந்த தைரியத்தில் லவ் பண்ணேன்? நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சும் நான் லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு தடவை கூட யோசிக்கலடா. டேய் ஏன்டா? டேய் ஐஸ்வர்யாடா. பேசு மாப்ள பேசு. ஹலோ. ஏய் ஏன் அழுகுற? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க வைத்தி? ஐஸ்வர்யா முதல்ல அழாம பேசு. எப்படி இருக்க? உயிரோட இருக்க வைத்தி. ஏன் இப்படிலாம் பேசுற? எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, அங்க என்ன நடக்குது சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. என்ன பார்த்ததும் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கூடிய சீக்கிரம் நிச்சயம், அதுக்கு அடுத்த முகூர்த்தமே கல்யாணம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு தானே போயிருக்காங்க, பாத்துக்கலாம் விடு. பாத்துக்கலாம்னா எதை பாப்பீங்க? எனக்கு கல்யாணம் ஆகிறதையா? ஐஸ்வர்யா சாரி. இங்க பாரு, இவன் இல்ல இன்னும் 1000 மாப்பிள்ள வந்து பார்க்கட்டும், நிச்சயமே பண்ணட்டும். ஆனா தாலி உன் கழுத்துல கட்டுறது நானா தான் இருக்கும், புரியுதா? அப்படி மட்டும் நடக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் வைத்தி.